அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவளம்மை அழித்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். கிரகங்களை பார்க்கலாம் வாங்க. மேஷத்தில் சூரியன் புதன், ரிஷபத்தில் குரு, செவ்வாய் சந்திரன், கடகத்தில், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, சுக்கிரன் சனி, மீனத்தில் சந்திர பகவான் வார இறுதியில் கன்னி வரை சென்று சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார். அதாவது மே மாதம் 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரைக்கும், சித்திரை 21 முதல் சித்திரை 27 வரைக்கும் உள்ளடக்கிய இந்த ஒரு வார எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும். இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிர பகவான் மீனத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார். ராசியில் குரு இருப்பதால் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி நிலையும் பெறுகிறார். இந்த வார கிரகங்கள் இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நல்லதை செய்யுமா இல்லை சுமாராக இருக்கும்? பாருங்கள், உங்களுக்கு ராசிநாதன் ராசியில் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுகிறார். மீனத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார். ஆதலால் ஆட்சி உச்சம் என்பது மிக சிறப்பான ஒரு நிலை. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலம். உங்களை பொறுத்தவரையிலையும் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு அப்படின்னு கூட சொல்லணும். நிச்சயமாக இந்த வாரம் ஏதாவது ஒரு பழைய வேலைகள், பழைய விட்டுப்போன ஒரு விஷயங்கள் இருந்தால் அது இந்த வாரம் கண்டிப்பாக சாதிப்பீங்க, செயல்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ராசிநாதன் நல்ல நிலையில் இருப்பதால். அதிலேயும் குறிப்பாக அந்த கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு, அதாவது சினிமா கலைஞர்களிலிருந்து தொலைக்காட்சி கலைஞர்கள், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், டெக்னீஷியன்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டப்போகிறது. நல்ல சம்பாத்தியம் இருக்க போகிறது. ஏற்கனவே போன வருஷம் பண்ண படங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய காலமாகவும் இது அமைகிறது. ராசியில் குரு அமர்ந்து உங்கள் தெளிவான சிந்தனை செயல்கள் ஏற்பட்டு வேலையில் ஒரு மும்முரமாக இருந்து நல்ல சாதிக்கக்கூடிய தருணம் என்று சொல்லலாம். அதையும் தாண்டி உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்தில் இருக்கிறார் சனி பகவான். ஆதலால் இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லை, நான் சும்மா இருக்கேன்னு யாரும் சொல்ல முடியாது. ஒரு வாசல் மூடினாலும் இன்னொரு வாசல் திறக்கும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு வேலை வாய்ப்பு இருக்கும்போது இன்னொரு வேலை வாய்ப்பும் தேடி வரும். ஒரு படம் பண்ணிட்டுருக்கேன், இன்னொரு சீரியலும் வருது, இல்லை இன்னொரு படமும் எனக்கு ஒப்பந்தத்துக்கு வருது, அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அமௌண்ட் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பிரகாசமான நேரம், காலம் அப்படின்னு சொல்லணும். 7ஆம் வீட்டு அதிபதி நீச்சமான போதிலும் ஆரம்பத்தில் அந்த வீட்டு அதிபதி சந்திரனோடு சேர்ந்து சந்திர மங்களம் யோகம் ஏற்படுவதால், நீச்ச பங்கம் ஏற்படுவதால் உங்களுக்கு வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள். 7ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். நண்பர்களால் ஆதாயம், கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மை. திருமண வயதில் இருக்கும் இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அற்புதமான நேரம் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி 5ஆம் இடத்தை குரு பார்ப்பது மாபெரும் சிறப்பு. குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. பிள்ளைகளுடைய வளர்ச்சி, கல்வி மேன்மை மிக சிறப்பாக இருக்கப் போகிறது. சாதிக்கப் போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் போன்ற அன்பர்கள்
உங்களுக்கெல்லாம் இந்த வாரம் சந்தோஷமாக இருப்பீங்களா? சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லணும். 4க்குடையவன் உச்ச நிலையில் இருந்தாலும் 4ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதால் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். மற்றபடி வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு கூடும். எச்சரிக்கையோடு இருங்க. உங்கள் சுகஸ்தானத்தில் கேது இருப்பதால் சுகவாசிகளாக இருக்க முடியாது. டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் பார்த்து நடந்துக்குங்க. இல்லைன்னா உங்களுக்கு பிபி சுகர் எகிரி நீங்கள் மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டுவிடும். மற்றபடி உங்களுக்கு சமூகத்தில் நல்ல பேர், புகழ், அந்தஸ்து உயர்வடைய போகிறது. 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் விழிப்புணர்ச்சியோடு இருங்கள். மற்றபடி ஒரு சிலருக்கு இந்த 8ஆம் இடம் என்பது சனி பார்வையில் இருப்பதால் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நேரமாக இது அமைகிறது. இருந்த போதிலும் 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். குருவருளும் திருவருளும் நிறைந்து இருப்பதால் உங்களை பொறுத்தவரையில் தலைக்கு வரது தலைப்பாயாட போகக்கூடிய ஒரு தருணமாக இது அமையும். மற்றபடி வெளியூர் வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலா என்ற பெயரில் நீங்கள் வெளிநாடு சென்று வந்தாலும் வெளி மாநிலம் சென்று வந்தாலும் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். தொழிலில் இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு அக்கறை உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். நீங்களே சிவனேன்னு இருந்தாலும் வரக்கூடிய உங்கள் நண்பர்கள், உங்களுடைய அதாவது வாடிக்கையாளர்கள் உங்களை உசுப்பேற்றி, என்னங்க கடையை எப்படியே வச்சுருக்கீங்க, கடையை மேம்பாடு பண்ணுங்க அப்படின்வாங்க. நான் தரேங்க காசு அப்படிம்பாங்க. கேட்குற இடத்தெல்லாம் காசு கிடைக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறதால விரிவாக்கம் பண்ணுவார். அதனால் நிறைய கடனை வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணிடாதீங்க. ஓரளவுக்கு விரிவாக்கம் பண்ணுறதுக்கான அமைப்பு இருக்குது. கண்டிப்பாக ராகு பகவான் அதை கண்டிப்பாக செய்வார். அப்போ இன்புட் இருக்கும்பொழுது அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. 11ஆம் இடத்தில் ராசிநாதன் இருப்பதால் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது. தொட்டதெல்லாம் துலங்கப் போகிறது. குருவருளும் திருவருளும் இருக்கிறது. அதனால் அதாவது நிதித்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் பொக்கிஷமான ஒரு நேரம். மற்றபடி உங்களுக்கு அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கும் சரி சலுகைகள் அனைத்தும் கிடைக்கப் போகிறது. அதாவது ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க, கண்டிப்பாக கிடைக்கும். தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு அபரிதமான ஒரு வருமானத்தை பார்க்கக்கூடிய நிலை இருக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு எக்கச்சக்க வருமானம் ரெட்டிப்பு சந்தோஷம் என்று சொன்னால் மிகையாகாது. உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம், சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். குடும்பத்தில் அதாவது பாருங்கள், 2க்குடையவன் 12இல் இருந்தாலும் குடும்ப ரீதியாக அதாவது வருமானம் செலவினங்களை தரும், அதாவது சுப செலவைத்தான் ஏற்படுத்த போகிறது. இருந்த போதிலும் உங்களுக்கு இந்த வருமானம் அதை விட எக்கச்சக்கமான 11ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தாலே அளப்பரிய பலனை கொடுக்கும். 2 கிரகம் இருக்கிறது. ஆதலால் உங்களை பொறுத்தவரையிலும் பொருளாதார நிலையில் சுபீட்சத்தை பெறப்போகிறீர்கள். சந்தோஷமாக இருக்கப் போகிறீர்கள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். இந்த வாரம் ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு மேன்மையான வாரம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.